Hi students, welcome to KC Botany. 10th, 11th, 12th பப்ளி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்டான என்னுடைய ரெக்வஸ்ட் தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம், ஸோ எந்தெந்த டைமில் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி சொல்லியிருந்தோம். அதில் வந்து கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 hours ஸ்லீப் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. நான் 4 மணி நேரம் மட்டும்தான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எக்ஸாம்ஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு, அதாவது டிஆர்பி அப்படின்னா நம்ம வந்து டீச்சர் ஆகணும், கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதி பாஸ் பண்ணியிருந்தா நமக்கு வந்து போஸ்டிங் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ நான் அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெஸ்ட்லெஸ்ஸா படிச்சதுனால ஒன் டே சரிங்களா, என்னால் எதுவுமே படிக்க முடியல. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்துக்கு 12 மணிக்கு வரைக்கும் படிச்சுட்டு மார்னிங் வந்து 3 மணிக்கு இந்த மாதிரி எழுந்து படிச்சதுனால எக்ஸாம்ஸ்க்கு 1 வீக் முன்னாடி சரிங்களா, ஏன்னா எக்ஸாம் நெருங்கிடுச்சு. அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ நிறைய படிக்கணும், யூனிட் எல்லாமே ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு வாரம் 1 வீக் முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் எழுந்து எது படிச்சாலும் ஏற்கனவே படிச்சதான் ரீகால் பண்ணுவோம். 1 வீக் முன்னாடி படிச்சதான் ரீகால் பண்ணுவோம். புதுசா இப்போ எதுவும் படிக்க போறது கிடையாது. ஸோ படிச்சது ரீகால் பண்ணும்போதே என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்றும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அது எல்லாமே புதுசா பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ படுத்து தூங்கலாம்னு நினைச்சாலும் தூக்கம் எதுவுமே வரமாட்டேங்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலைவலி இது மாதிரி இருந்துச்சு, எதுவுமே படிக்க முடியல. ஸோ உடனே என்ன பண்ண அப்படின்னா மெடிக்கல்ல போயிட்டு இந்த மாதிரி தலைவலியா இருக்கு, தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு காலையில நல்லா சாப்பிட்டுட்டு அந்த மாத்திரையை போட்டு தூங்கிட்டேன். அதே போல மதியம் எழுந்து நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன். ஸோ ஈவினிங் எழுந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆன பிறகு அதுக்கடுத்து அந்த புத்தகத்தை எடுத்து வச்ச போதுதான் ஸோ ஓரளவுக்கு மறுபடியும் நார்மல் லெவலுக்கு வந்துச்சு. அதாவது படிக்கிறது ஓரளவுக்கு புரியுற மாதிரி இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கான முக்கிய ரீசன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த் 1.5 மந்த் ரெஸ்ட்லெஸ்ஸா படிச்சதுனால. ஸோ நம்ம இப்ப பண்றோமோ இல்லையோ, எக்ஸாம் டைம்ல ஒரு சில பேர் பண்ணுவாங்க. நாளைக்கு எக்ஸாம், நாளானைக்கு எக்ஸாம் அப்படிங்கிறப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து டே நைட்டா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் செய்வாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க. அது வந்து நமக்கு எக்ஸாம் டைம்ல அஃபெக்ட் ஆகும், எக்ஸாம் எழுதுறப்பையும் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றது. அதனால எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. உங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் ஒரு நார்மல் அடல்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7ல இருந்து 9 மணி நேரமாவது தூக்கம் வேணும். ஸோ மினிமம் 6 hours ஆவது தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பயாலஜி எல்லாமே படிச்சிருக்கோம். பயாலஜி படிக்கலனாலும் 10th சயின்ஸ் குரூப் படிக்காம யாருமே வந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய பிரெயின் செல்ஸ் இது எல்லாமே ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம படிக்கிறது முக்கியம், படிக்கிறத ஞாபகம் வச்சுக்கிறது அதை விட முக்கியம். அதுக்கு நம்மளுடைய தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால ரெஸ்ட்லெஸ்ஸா படிக்காதீங்க, ஃப்ரீயா படிங்க. ஸோ மைண்ட்ல இது எல்லாமே வச்சுங்க சரிங்களா. ஏன்னா நாளைக்கு எக்ஸாம், நாளானிக்கு எக்ஸாம், ஒரு 2 நாள் கண்டினியூவா படிப்போம், விடிய படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ எக்ஸாம் டைம்ல ஒரு சில பேர் சோர்வா இருப்பாங்க, தூங்குவாங்க, படிச்சது எல்லாமே ஞாபகப்படுத்திக்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஒரு 6 to 7 or 7 to 9 hours ஸ்லீப்பிங் எடுத்துட்டு மற்ற டைமை உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஷெட்யூலை வந்து என்ன பண்ணுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ரெஸ்ட்லெஸ்ஸா படிக்காதீங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு மணி நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு மணி நேரம் தூங்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்றேங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.